பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு? அன்புள்ளவர்களா இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னவா? ஊக்கமான அன்பு. ஒருவரில் மேல் ஒருவர், ஒருவரில் ஒருவர், ஒருவருக்கு ஒருத்தர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலம் நம்மளை பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அந்த ஊக்கமான அன்பு, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு. அந்த அன்புள்ளவர்களா இருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த ஊக்கமான அன்புள்ளவர்களால தங்களையும் ஒப்பு கொடுத்தாங்க, ரத்த சாட்சியாய் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் சீஷனா இருக்கிற பேதுரு இன்றைக்கு எப்படி இருக்கணும்? ஊக்கமான, ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக. எல்லாவற்றுக்கும் மேலே அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த அன்பை குறித்து அநேக ஆழங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு சினமடையாது, கோபம் நினையாது, தீங்கு நினையாது, இருமாப்பா இராது, இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அன்பு என்ன பண்ணுமா? திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்கள். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அன்பை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 13:1 சொல்லப்பட்டிருக்கு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எப்படி இருப்பேனா? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலும் இருப்பேன். எல்லாவற்றிலும் பிரதானமானது அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவின் கனியில் முதல் கனி அன்பு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்ன இருக்கணுமா? அன்பு. இந்த தெய்வீக அன்பு இருக்கணும். அந்த அகாப்பி அன்பு, இந்த ஆழ்ந்த அன்பு, ஆழமான அன்பு நமக்குள்ள இல்லைன்னா, ஆழமான அன்பு, ஆழ்ந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா வாழ்க்கை வீணுதாங்க. இயேசு அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கு அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால்தான் 1 யோவான் இந்த 3:18 சொல்லப்பட்டிருக்கு, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும். அந்த அன்பு என்ன செய்யும்? கிரியை செய்யும். அந்த அன்பு உண்மை. அன்பினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் நம்ம அன்பு கூறணும். நம்ம அன்பு எப்படி காட்டணும்? கிரியைகளினாலும் உண்மையினாலும் நம்ம அன்பு கூற கடவுள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. பகை விரோதங்களை மறைக்கும் அன்போ சகல பாவங்களை மூடும், சகல பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களின் பிழைகளை தவறுகளை அன்பினால் பொறுத்து கொண்டு மன்னித்து நம்ம உறவை மேம்படுத்த வேண்டும், உறவை வளர்க்க வேண்டும். அன்பின் ஆழத்தையும் மன்னிப்பின் அவசியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கொண்ட வசனத்தை இப்படியா கொடுத்திருக்கிறார் நமக்கு. அன்பிலே ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்க. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுந்திருக்கிற ஒருவர் மேல ஒருவர் அன்பு கூறுங்க. அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களே அவர்கள் இருந்தார்கள். மென்மையான மன்னிப்பு அன்பின் ஆவின் அடித்தளமான கனியா காட்டுகிறது. மென்மையான மன்னிப்பு ஆவின் அடித்தள கனியாக காட்டுகிறது. நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கும் போது மட்டுமே கிறிஸ்து நேசிக்கிறது போல நம்ம நேசிக்க முடியும். நாம் அவரிலும் அவர் நம்மளிலும் நிலைத்திருக்கும் போது மட்டுமே கிறிஸ்து நேசிக்கிறது போல நம்ம நேசிப்போம். அவர் மீது காட்டிய ஆழமான அன்பு, அவர் நம் மீது காட்டிய ஆழமான அன்பு, தியாகமான அன்பு, அர்ப்பணிப்பின் அன்பு, பரிசுத்த அன்பு, அந்த அகாப்பே அன்புங்க. அது ஒரு நாள் நம்ம மறந்துடாதபடிக்கு ரொம்ப நம்ம ஞானமுள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு முதல் சீஷனாகிய பேதுரு பார்த்து கேட்கிறாரு, என்னன்னு கேட்டுக்கிறாரு, என்ன யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? சீமோன் சொல்றாரு, அதுக்கு ஆமாண்டவரே நான் அன்பா இருக்கிறேன். 2ஆம் அப்போ என் ஆட்டுக்குட்டியே
குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரமும் யோனாவின் குமாராகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதற்கு சொல்ற, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரமும் அவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் கேட்டபடியா பேதுரு துக்கம் கொண்ட, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கும் அவர் நேசிக்கிறத தேவன் பேதுரு நேசிக்கிறத அறிந்திருக்கிறார். 3ஆம் தரம், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறார், இவர்களிடத்திலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பேதுருவை நம்பி தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இயேசு சொன்னாரு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், அன்பா இருக்கிறாங்க. இயேசு அன்பா இருந்ததுனால இன்றைக்கும் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மீறுதலிருந்து மீட்கப்பட்டோம். அந்த கல்வாரியில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உங்க மேல என் மேல் வைத்த தேவனுடைய அன்பு, அந்த தியாக அன்பு, அந்த அர்ப்பணிப்பின் அன்பு, அந்த பரிசுத்த அன்பு, பெரியது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அன்புக்கு முன்பாக நம்ம ஒன்றுமில்லை. அந்த அன்புக்கு நம்ம தலை வணங்க வேண்டும். அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்றைக்கு நம்ம வெறுத்தவர்களை, சபித்தவர்களை நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று. எல்லாவற்றுக்கும் மேலே அன்பை பிரதானமானது இருக்கு. அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எப்படிப்பட்டவர்களா செயல்படுகிறேன், எப்படிப்பட்ட கிரியைகள் என்னுடைய கிரியையினால உண்மையினால அன்பு கூற கடவுள் வேதம் சொல்லுதே. நான் கிரியையினால உண்மையினால நான் அன்பு கூறுகிறேனா? அன்பில்லாதவன் தேவன் அறியான். நான் அன்பில்லாதவனாய் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு, ஒரு நொடி பொழுதும் இல்லாதபடிக்கு என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியமா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அகாப்பை அன்புக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை. அவர் நம் மீது காட்டி அந்த ஆழமான அன்பை இன்றைக்கு நம்ம மற்றவரிடம் காட்டும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்ம கேட்கிறார். ஹல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. கர்த்தர் இன்னைக்கு அநேக ஊழியங்களை நம்ம கரத்தில் கொடுத்துருக்கார், குடும்பங்களை கொடுத்துருக்கிறார். அவர்களை நம்ம குடும்பத்தார் போல, சிநேகிதர் போல நம்ம பாவித்து அவர்களுக்காய் எப்போதும் மன்றாடுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தேவனிடத்துல பெற்ற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவராய், கிரியைகளிலும் உண்மையிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலாக ஆண்டவரே, அந்த ஊக்கமான அன்புள்ளவர்களாய், அந்த நேசிக்கிற அன்பு, அந்த அன்பு காட்ட ஆண்டவரே எங்களோடு நீ பேசியிருக்கிற அன்பு, அநேகரை நேசிக்கிற அன்பு, பகிர்ந்து கொள்ளுகிற அன்புப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்பு திரளான பாவங்களை மூடி போட ஆண்டவரே, திரளான பாவங்களை போக்கும்பா, திரளான பாவங்களை மன்னிக்கிற அன்பு எங்களுக்குள்ள இருக்கட்டும்ப்பா. பகை விரோதங்களை எழுப்போம். இன்னைக்கு பகைமை உணர்வுகள் மாறட்டும், பகைமை கசப்புகள் மாறட்டும்ப்பா. தேவ அன்பு இருதயத்துல ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, தெய்வ அன்பினால் எங்க இருதயம் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். காயங்கள், கண்ணிகள், கோபங்கள், எரிச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து எங்களை சுத்திகரிப்பீராக ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பில்லாதவன் தேவன் அறியாதவனா இல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தேவன் அன்பா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க உம்முது அன்பினாலே அப்பா அம்மை துதிக்கிறோம், நிறைந்தவர்களா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அந்த தியாக தேவன் நம் மீது காட்டின அந்த ஆழமான அன்பு, தியாக அன்பு, பரிசுத்த அன்பு, அந்த பரிகார பலியான அன்பின், அர்ப்பணிப்பின் அன்புக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்ன காரியம், கசப்பு, கோபம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து கிறிஸ்து இருக்கிற வண்ணமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டது போல அநேகரையும் அந்த அன்பினால நம்ம அன்பு காட்டணும். கிரியைகளிலும் அதை நம்ம வெளிப்படுத்துவதாக இருக்கும்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்துவது, உங்கள் இருதயத்தை அவருடைய அன்பினால் நிரப்புவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.